ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேர் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ்னு 2026ல ரிலீஸ் ஆன படங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல ஸ்டீவா நடிச்சிருப்பாருல்ல, ஜோ கீரி, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வெக்னாவை வெளுத்து வாங்கின டீம்ல இருந்துட்டு இங்க ஒரு காமெடியான மேட்டரை மாட்டிருப்பாரு. என்ன காமெடின்னு கடைசியில சொல்றேன். கதைக்குள்ள போகலாமா? படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் அவசரமா ஓடி போய் யாருக்கும் ஒருத்தவங்க போன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் யாருக்கு போன் பண்றாங்கன்னா, இவங்க பேரு ஒரு சயின்டிஸ்ட். இவங்க ஹீரோ மார்டின், அதாவது இவங்க ஒரு மைக்ரோபயாலஜி முடிச்ச ஒரு சயின்டிஸ்ட், நாசால வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் போன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க, ஏதோ ஒரு நாசாவோட டேங்க் வந்து ஸ்கைலேப்னு போட்டிருக்கு, 1979 போட்டிருக்கு, இந்த மாதிரி விழுந்துருச்சு, அதுல இருந்து என்ன இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமா பேசுறாரு. இதை சொன்னோடனே அவங்க ஷாக் ஆகி காம் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அந்த போன் கட் ஆயிருச்சு. இவர் ஓகே, இவங்களுக்கு இந்த லேடி பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு அவங்க டீம் அலர்ட் பண்ணலான்னு போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட டீம் 2 பேருக்கு வந்து கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனா அந்த போன் இருக்கு, ஆனா மக்கள் யாருமே இல்லை, ஏதோ டெசர்ட் மாதிரி இருக்கு. இப்போ அந்த டேங்கை பத்தின விஷயம் என்னன்னா, 1979ல விண்வெளி ஆராய்ச்சிக்காக வந்து நாசால இருந்து ஒரு டேங்க் அனுப்பியிருக்காங்க. அந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் வந்து வச்சு அனுப்பியிருக்காங்க. பல ரிசர்ச்காக அனுப்பியிருப்பாங்க. ஆனா விண்வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து மியூட்டேட் ஆகி உயிருக்கு ஆபத்தான வகையில வந்துட்டு திரும்ப வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்வெளி வந்து கிராஷ் ஆகி பூமியில பல இடங்கள்ல விழுந்திருக்கு. அதுல வர வழியில பல பாகங்கள் எரிஞ்சிட்டாலும் ஒரு டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து விழுந்திருக்கு. அந்த டேங்க்ல ஃபங்கஸ் தான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்களை வந்து ஒரு ஆன்டோன் மாதிரி தடுப்பு மருந்து வந்து போட்டுட்டு எல்லாம் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாங்க. அந்த டேங்க் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவைஸ் வச்சு பாக்குறாங்க. ஒரு பச்சை கலர்ல கம்மு மாதிரி அந்த பூஞ்சை தான் இருக்கு. கூட இருக்க ராபர்ட்ன்ற சயின்டிஸ்ட் வந்து என்னை புடிச்சுக்கோங்க, நான் வந்து சாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எடுக்க போறாங்க. அந்த டாக்டர் எடுத்துட்டு திரும்ப தப்பிச்சிட்டோம் அப்படின்னு திரும்புற பாத்தீங்கன்னா அவங்க ஷூ வழியா பாத்தீங்கன்னா ஏர்வேஸ் வழியா அந்த ஃபங்கஸ் வந்து எப்படியோ அவங்க உடம்புக்குள்ளார போயிருச்சு. இது வந்து ஆரம்பத்துல அவங்களுக்கு தெரியல. வந்திருக்க இன்னொரு சயின்டிஸ்ட் லேடி பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து பாருங்க அப்படின்னு மேல வீட்டு மேல எல்லாரும் ஏறி பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு மாதிரி அருவருப்பான நிலையில உடம்பு எல்லாம் கிடக்குது. இங்க வந்து இந்த பாடிஸ் எல்லாம் யாரு போட்டிருப்பா அப்படின்னா அப்புறம் தான் சொல்றாங்க, அந்த ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆளையே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஒன்ஸ் வந்து உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அவங்களோட நர்வ் சிஸ்டம் மூலமா அவங்களோட மைண்டே கண்ட்ரோல் பண்ணும். அவங்க பாடி அவரே வந்து மேல வந்து விழ வச்சிருக்கு, அதாவது படுக்க வச்சிருக்கு. ஒருத்தட்டு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியா பரவும். இது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான, சீக்கிரம் கிளம்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வந்து லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி வாமிட் வர மாதிரி எல்லாம் இருக்கு. இவங்க ஒண்ணும் இல்லாம சாத்தான்னு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு வாமிட் மாதிரி எடுக்கிறாங்க. அவங்க உடம்புக்குள்ள அந்த ஃபங்கஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு திடீர்னு அவங்க ஓடி போய் ஜீப் எடுக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகி அதுக்குள்ள கன் எடுத்துடுறாங்க. கடைசியில மோதி பாத்தீங்கன்னா அந்த கன்னை அந்த ஹீரோவே எடுத்துட்டாங்க. எடுத்து தன்னோட கூட இருக்க ஃப்ரெண்டையும் சுட போறாங்க. அந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலைமைக்கு வா அப்படின்னு சொல்லி பேசி பேசி அவங்க பேரை சொல்ல சொல்ல ஒரு செகண்ட் அவங்க வந்துட்டு சுயநினைவுக்கு வந்து ஆக்சிஜன் பைப் எடுத்து அவங்களே அவங்க சுட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரி கண்ட்ரோலுக்கு போய் அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் சாம்பிள்ஸை ஒரு அண்டர் கிரவுண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் லேப்ல வச்சிடறாங்க. ஃப்ரோசன் கண்டிஷன்ல அது செயலற்ற நிலையில இருக்கும். இப்படியே பல மாசங்கள் போயிருது. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு நார்மல் ஸ்டோரேஜ் குடோன் மாதிரி இருக்கும். அண்டர் கிரவுண்ட் அந்த லேப் இருக்கும். அந்த லேப் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நைட் டியூட்டி வாட்ச்மேனா வராங்க. அவரோட பாஸ் பாத்தீங்கன்னா, நான் வெளியே போறேன், இந்த மாதிரி ஒழுங்கா வேலை பாரு, நைட் ஷிஃப்ட்டுக்கு உங்க கூட இன்னொரு பொண்ணு வரும் அப்படின்னு சொல்றாப்ல. அவங்க பேர் நவமணி, இவங்க தான் ஹீரோயின் பாத்துக்கோங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சும்மா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வயசானவங்க வராங்க, ஒரு பாட்டி மாதிரி. அவங்க வந்து பாட்டி இந்த டிராவல்ஸ்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோட்ட சொல்றாங்க, என்னோட ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, என்னோட ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்கணும், எனக்கு என்னோட ஆனிவர்சரி, ஹஸ்பண்டோட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, நான் போறேன் என்னோட குடோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீ வாங்கிட்டு போறாங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்த துக்கம் தாங்கம்மா சூசைட் பண்ணிதான் வந்திருப்பாங்க கண் எடுத்துட்டு. ஓகே, சாவறதுக்கு முன்னாடி புருஷன் போட்டோவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 2 செக்யூரிட்டி கார்ட்ஸும் நல்ல ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவன் பாட்டு கேட்டு இருக்கான். திடீர்னு இவனுக்கு ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கான். பீப் சவுண்ட் மாதிரி கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தா ஏதாவது அழுத்தி மாத்தி பாக்குறான். ஒண்ணும் இல்லன்ட்டு 2 பேர் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஃப்ரேம் இருக்கும், போட்டோ ஃப்ரேம். இதுக்கு பின்னாடி இருந்தா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். என் பேரு டீ கேக் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அந்த டீ கேக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவளுக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னு எடுக்கிறா. அவளோட குழந்தையோட அப்பா போல, எக்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்டு. ஓ, உனக்கு குழந்தைலாம் இருக்கா? ஆமா, 6 வயசுல குழந்தை இருக்கு. என் குழந்தையோட அப்பா தான் கூப்பிட்டான்.
அது தேவையில்லாம நடந்த விஷயம், அவனை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த சவுண்ட் ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க, அந்த போட்டோ ஃப்ரேம் பின்னாடி தான் இருக்கு, அது எப்படியாவது போகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாருல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போனாங்களே அந்த இடத்துல ஒரு இன்னொரு ஜென்ஸ் போனார்ல, அவருக்கு வந்து ஒரு கால் வருது தூங்கிட்டு இருக்கப்ப. 1978 பாஸ்வேர்டு மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னானே அவர் புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த டெம்பரேச்சர் தான் பிரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட, ஒண்ணும் இல்லப்பா இந்த ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராரு. இங்க 2 பேர் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஃப்ரெண்ட் தான் சவுண்ட் கேக்குது, இது கழட்டிட்டு அந்த இடத்த உடச்சு பாக்கலாமா அப்படின்னு. நானே பரோல்ல வந்திருக்கேன், எனக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு அவன் சொல்ல, ஓகே ஓகே ப்ளீஸ் பா ஓபன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணி அந்த செவுத்த உடைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பயும் கொஞ்சம் பயமாதான் இருக்கு, ஐயோ வேலை போயிருமோ என்ன பண்றது, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு. அவன் கையில வித்தியாசமான டேட்டு எல்லாம் போட்டுட்டு இருப்பான். நீ பரவல்ல வந்திருக்கே, எனக்கு தெரியும் அவன் டேட்டுவை பார்த்தே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த ராபர்ட் இருக்கால சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு ரகசியமா ஒரு போன் எடுத்து, அதாவது மிலிட்ரிக்கு வந்து போன் பண்றாப்ல. இந்த மாதிரி ஒரு ஹிடன் லேப்ல இருந்து டெம்பரேச்சர் பிரீச்னு மெசேஜ் வந்திருக்கு, இது வந்து ரொம்ப அவசரமான காலம், எனக்கு வந்து ஒரு ஏரோப்ளேனோ அங்கிருந்து போறதுக்கு வந்து ஒரு காரை அரேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரு லேடி, ஓகே ஓகே புரியுதுங்க, ஆனா வந்து என்னோட சீஃப் ஆபீசர்ட்ட வந்து நான் கேட்கணும், கேட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. உங்க சீஃப் ஆபீசர் அந்த கார்டன் தானே, அவருக்கு தெரியும், பட் அவரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது இந்த மிஷின் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த சீஃப் ஆபீசர் கார்டனே இருக்காது, அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு, இப்ப வேற யாரும் இருப்பாங்க. ஓகே, நான் வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா என் பேருக்கு எபிகைல் அப்படின்னு இவ சொல்றா. உங்க நாட்டை காப்பாத்தணும்னு நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் சொல்றாப்ல. சரி ஓகே ஓகே, நான் யார்ட்டும் சொல்ல, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. ஆக்சுவலா இப்ப கரண்டா இருக்க சீஃப் ஆபீசர் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணல, இது ஒரு நார்மல் டெம்பரேச்சர் தானே அப்படின்னு அசால்ட்டா இருப்பான். கடைசி இவங்க செக்யூரிட்டி 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டையை உடச்சு உள்ள போவாங்க. ஏதோ ஒரு மிஷினா இருக்கு, இது ஏதோ மிலிட்ரி பேஸ் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. சரி எங்க இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்துட்டு இருப்பா. ஏதோ மேப் மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. இந்த சர்க்கியூட் எல்லாம் இருக்கு, எங்கன்னு நம்ம ஹிடன் இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. ஓகே, இதெல்லாம் இதுக்கு மேல நம்ம போவேணாம் அப்படின்னு அவ சொல்லுவான். ஓகே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டைம் பாஸ் ஆகும்ல, என்னதான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. யாராவது வந்து கேட்டா யாரு உடைச்சாங்க இந்த பிரச்சனைன்னு சொன்னா, ஓகே நான் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் ரூம் வழியா இன்னொரு ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும் கண்டுபிடிப்பாங்க, அந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா கண்டுபிடிச்சு போயிட்டு இருப்பாங்க. இதே சமயம் அந்த ஸ்டோரேஜ் டோனுக்கு வெளியில வந்து ஒரு கார் வந்து நிக்குது. இவன் தான் பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யறால பொண்ணு, அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவளுக்கு போன் பண்ணிட்டே இருப்பான், இவ வந்து எடுக்கல அப்படின்னோட கடுப்பாயும் வந்திருப்பான், அவன் போதையில வேலை இருக்கான் போல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சீக்ரெட் வழியை கண்டுபிடிச்சு அவங்க உள்ள போவாங்க. உள்ள போனா டேஞ்சர் அலாரம் மாதிரி பீப் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அங்க நிறைய மாஸ்க் சூட்டு இதெல்லாம் இருக்கும். இது என்ன ஏதோ மறைக்கிறோன்ற இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துட்டு இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆழமா 500 ஃபீட்டுக்கு கீழே போகும். இங்க வெளியில அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவளுக்கு போன் பண்ணுவான், வாய்ஸ் மெயில் அனுப்புவான், அவ வந்து எடுக்கிற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல சரி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அவன் வந்து வெளியே வருவான். ஏதோ சவுண்டு கேட்கும், டிக்கில என்ன சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணா ஒரு பூனை இருக்கும். அது சாதாரண நிலைமையில மண்டெல்லாம் பாதி அழுகுன மாதிரி பச்சை கலர்ல இருக்கும். அது வெளியில வந்து சும்மா இல்லாம மேல அந்த ஆண்டனா மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் நின்னு அப்படியே வெடிச்ச மாதிரி செத்து போயிடும். அப்பதான் அது எல்லா மேலயும் தெரிக்கும். அந்த ஃபங்கஸ் வந்து இதை போய் அட்டாக் பண்ணிக்கும் போல, எப்படி அட்டாக் ஆச்சுன்னு தெரியல. அந்த தெளிச்சது இவன் மேல, பக்கத்துல ஒரு மான் நிற்கும், அது மேல எல்லா மேலயும் தெரிச்சிடும். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க பசங்களை பத்தி பேசிட்டு போலாம், அவளோட குழந்தைய பத்தி பேசலாம் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. என் பொண்ணு பேர் வந்து சாரா, அவளுக்கு 6 வயசு ஆகுது, அவளை நான் என் வாழ்க்கையில வந்ததுக்கு நான் வந்து வருத்தப்படவே இல்லை, அது ஒரு ஆக்சிடென்டா விஷயம் தான், ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. கடைசியில இவங்க ஒரு டோரை கண்டுபிடிச்சு உள்ள போவாங்க. உள்ள போனா எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கும். பத்தாவதுக்கு அந்த செவுத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே ஃபங்கஸ். இந்த ரூம் இருக்க கண்டையும் கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ள போனா நிறைய எலிங்க பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன கருமண்டாது அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த வால் எல்லாம் அப்படியே ஒன்னா சுருட்டி போய் கிரீனா அப்படியே ஃபங்கஸ் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணிருக்கும். இந்த அலாரம் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு மெயின் ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளேயும் ஓபன் பண்ணி போவாங்க. இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அந்த ஃபங்கஸ் வந்து அந்த இடத்துல புரோக்கன் அவுட் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு தொடணும்னு செம்ம டெம்ட் ஆகி தொடலான்னு போவா. இவன் வந்து கண்டதையும் தொடாதவா, ஒழுங்கா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அங்கிருந்து வேகமா வெளியே ஓடுறாங்க. வெளியில அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் பாத்தீங்கன்னா அவன் மேலேயும் தெரிச்சிருச்சு, இந்த மான் மேலேயும் தெரிச்சிருச்சு. இந்த ஃபங்கஸ் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
இந்த பக்கம் இந்த ராபர்ட் வந்து கிளம்புறதுக்கு எனக்கு வந்து அந்த பிளேன் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. இந்த ராபர்ட் பாத்தீங்கன்னா பிளேன்ல போய் ஏறி உக்காந்துடுறாரு. ஆனா அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கார்டன் பேசு அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆனா கார்டன் செத்து போயிட்டாரு சார், நான் என்னோட இப்ப இருக்க சீஃப்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லுவான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது, அந்த அந்த பேஸ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயோ கைவிட்டாச்சு, இப்ப எதுவும் பண்ண முடியாது, அதனால ரிப்போர்ட் தான் பண்ண முடியும், இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். இவர் சொல்றாரு அது எப்படி சார் விட முடியும், பிரீச் அவுட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த எபிகல்ட்ட பொண்ணு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆபீசர் வந்து அவனோட பர்சனல் நம்பர்ல இருந்து இந்த ராபர்ட் கூப்பிடுவாப்ல. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஆனா என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. அந்த ராபர்ட் சொல்லுவாப்ல, அந்த இடத்துல ட்ரினி இன்னொருத்தி இருப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் 3 பேர் போவாங்களே, இந்த ராபர்ட் அப்புறம் செத்து போனாங்களே ஒரு டாக்டர், அவங்க கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து எனக்கு பதிலா நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் இறங்கணும்னா அங்க இருந்து கேப் அரேஞ்ச் பண்றது, முக்கியமா இந்த ஐட்டம் நம்பர் 7 ஒண்ணு இருக்கு, அதையும் அவங்க வந்து ரெடி பண்ணி தரையும், அவங்க இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாப்ல. இவங்க பேசிட்டு இருக்கப்ப இந்த சீஃப் ஆபீசர் கிராஸ் பண்ணாப்ல, வேற ஏதோ பேசுற மாதிரி அப்படியே நைஸா வந்துருவாப்ல. ஓகே நான் உங்களுக்கு இந்த ட்ரெயினின்றவங்களுக்கு நான் கால் பண்றேன், அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் ரெடி பண்றாங்க. இந்த செக்யூரிட்டி 2 பேரும் பாத்தீங்கன்னா மேல போறாங்க, நம்ம டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. இந்த மான் பாத்தீங்கன்னா இவங்களையே பார்த்துட்டு லிஃப்ட்டுக்குள்ள போகுது. என்னடா இது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மான்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு போறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு டவுட் வரல, எப்படி இந்த ஃபங்கஸ் வெளியே வந்துச்சுன்னு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெம்பரேச்சர் மாறினதுல இந்த ஃபங்கஸ் வெளியே வந்து அங்க இருக்க எலிங்க அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி ஏர்வல் வழியா மேல வந்து கரப்பாம்பூச்சி அந்த பூனையும் பாதிச்சிரும். இப்படிதான் அந்த ஃபங்கஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இவங்களை பார்த்துட்டே போன அந்த மானை ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க. திடீர்னு அந்த மான் இவங்கள நோக்கி ஓட வந்திருக்கு. திடீர்னு அவங்க மறைஞ்சிட அது வந்து திடீர்னு வெடிச்சிருச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஏதோ மாதிரி வாய பொழந்து பேசிட்டு இருப்பான், ஏதோ வந்துட்டு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவன் வாயை ஓபன் பண்ணுவான், ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னா பச்சை கலர்லாம் இருக்கும். திடீர்னு கன் எடுத்து வேற சுட ஆரம்பிச்சிருவான். என் கன் சுடுற சத்தம் கேட்டோன்னே இந்த பாட்டியை காமிக்கிறாங்க. இவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ்ல சின்ன சின்ன கேபின்ஸ் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல போய் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா அவன் விடாம வந்துட்டு அங்கேயும் வந்து தேடிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அங்க ரகசியமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்டல் வந்து உருண்டு போயிட்டு இருக்கும், அதையும் நைஸா எடுத்துருவான். ஆனா ஹச்சு படத்துல ஒரு சவுண்டு போட்டதுல அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப வந்து அவனை நோக்கி வர ஆரம்பிச்சிருவான். அவன் வந்து அந்த ஷட்டர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். இவங்க வந்து அவசரமா அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணதுல அவனோட சுண்டு விரல் மட்டும் உடஞ்சிரும். அதாவது அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு. நவமி பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்க்கு போன் பண்ற நம்பரை வந்து கண்டுபிடிச்சிருவாப்புல. கண்டுபிடிச்சு போன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே போன் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம சயின்டிஸ்ட் ராபர்ட்ட அந்த ட்ரெயினி வந்து கூப்பிடுறதுக்காக வந்துருவாங்க. ஃபுல் செட்டப்போட வந்திருப்பாங்க, ஐட்டம் நம்பர் 7ஐயும் சேர்த்து. அங்க இருந்து இப்ப 2 பேரும் உடனே கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த எபிகேலுக்கு போன் பண்றாங்க. எபிகேல் என்ன சொல்றாங்கன்னா இவங்க 2 பேத்தையும் கனெக்ட் பண்ணி விடுறாங்க. அது செக்யூரிட்டி 2 பேரையும் ராபர்ட்டையும் கனெக்ட் பண்ணி விடுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு அவங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்கஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அந்த மான் நடந்து போச்சுல, அந்த மானை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த மான் வராது, இந்த ஃபங்கஸ் வந்து இருக்க ரொம்ப எவால்வ் ஆயிருச்சு அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஃபங்கஸோட நீங்க எந்த கான்டாக்டும் பண்ணிடாதீங்க, முக்கியமா அந்த பச்சைக்கல்ல வந்து தொட்டுறாதீங்க, இன்னும் 40 நிமிஷத்துல நாங்க இருப்போம், நீங்க மேல வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்போ திடீர்னு மேல இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட பாஸ் இருக்காப்ல கிரிஃபின் ஒருத்தன், அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பைக் கேங்கோட வந்து பாப்ல. டிராவிஸ் வந்து மேல போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவளுக்கு பாத்தீங்கன்னா ஐயோ இதுக்காகலாம் என்னோட உயிரை உணர்வு, எனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. நீ வேணா இரு, ஆனா நான் போய் நான் டியூட்டி பண்ணுவேன், நான் ஜெயில இருந்து வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை, நான் இதுக்கு உண்மையா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும், சாத்திர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பலான்னு போவான். சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வருவா. நம்ம மிலிட்டரிக்கு சொல்லிடுவோம், அவங்க 20 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அதே சமயம் அந்த மேல இருந்து கிரிஃபின் உள்ள வந்து பார்த்தா இந்த மான் சித்து கிடக்கெல்லாம் பாத்தீங்க, என்னடா நடக்குது இங்க, ஒருத்தனையும் காணா வேற அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்ப, எங்கடா இருக்கீங்க சீக்கிரம் வந்து தராங்க, யாரையுமே காணா. டிவி எல்லாம் திருடிட்டு போறதுக்கு வந்து ஆளை கூட்டிட்டு வந்திருப்பான். ஓகே டிவி எடுத்து போலான்னு சொல்லிட்டு எல்லாம் லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தி பாத்தீங்கன்னா இங்க யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாப்ல. இந்த சயின்டிஸ்ட் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அபாண்டன்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு பையன் இருப்பான், ட்ரினியோட பையன். டேங்க நான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாலும் எடுக்க போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். சில பொருள்லாம் இப்படிதான் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நவமி சொல்ல சொல்ல கேட்காம அங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி வெளியே கிளம்புவாங்க. ஆக்சுவலா டிராவிஸ்க்கு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இதுதான் மொதல் வேலை. தப்பு பண்ணா அவனோட வேலையும் போயிரும், திரும்ப என்னால கம்மி என்னால முடியாது அப்படின்ற பயமும் கூட அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் ஆக்சுவலா ஒரு பயந்தாங்குழிதான்.
ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க சாவறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவங்க செத்தாங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம், அதனால வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போகிறான். மேல இந்த கிரிஃபின் டீம் பாத்தீங்கன்னா டிவி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்கஸால பாதிக்கப்பட்ட இந்த பாய் ஃப்ரெண்ட் வேற சுத்திட்டு இருக்கான். அங்க ஒரு டீமை பாத்துட்டான். டிராவிஸ் போய் அவங்க அலெக்ட் பண்றதுக்குள்ள அவன் போய் அந்த பச்சை கலர் வாந்தியே எடுத்துட்டான். அதான் 2 பேர் ஃபுல்லா பாதிப்படைஞ்சிட்டு இவங்க 2 பேர்த்த பக்கம் ஓடி ஓடி வர அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவனை சுட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, ஃபுல்லா வெடிச்சுட்டான். இந்த சத்தத்தை கேட்டு அவனோட பாஸ் வந்து கீழே வந்துடுறாங்க. அந்த டிராவிஸ் பண்ணீங்கன்னா அந்த பாட்டியை வந்து சேஃபா வெளியே அமுச்சு விட்டுறான். இந்த எபிகேல் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த ராபர்ட்டுக்கு கூப்பிடுறாப்புல. அதான் அந்த போலீஸ்கார மாதிரி மிலிட்டரிக்காரங்க. அவர் ராபர்ட் சொல்றாப்புல, இந்த சேட்டலைட்க்கு மூலமா நம்ம வந்து உடனே அலர்ட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். இன்ஃபெக்ட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அவங்க டெம்பரேச்சர் வச்சு அப்படின்னு அவன் சொல்றான். வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல வேற எந்த வழியுமே கிடையாது, இன்ஃபெக்ட் ஆனவங்களாம் அங்கேயே செத்துற வேண்டியதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வெளியே விட்டா எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுட்டா அவளும். இந்த பக்கம் இந்த குடோன் சைட் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த கிரிஃபின் வந்து கீழே வந்துடுறான் சவுண்டு கேட்டு. இந்த பாட்டி கிட்ட வந்து சேஃப்டிக்காக கன்னை வந்து இவள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா அந்த பாட்டி. இந்த பாஸ்கார கிரிஃபின் வந்து திருடின பொருள் எல்லாம் வந்து அவனோட ஃப்ரெண்ட வந்து கொடுத்து அனுப்பிடுறான். கீழே வந்து இவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்றதுக்காக கீழே வந்து கன்னை வச்சு மிரட்டி மித்த ஆளுங்களை வந்து உள்ள சட்டல மாட்டிட்டு இருக்காங்களா, கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற வழியே இல்லாம ஐயோ திறந்து விட்டா பாதிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த திரும்ப போய் பூட்டிடுறான். கரெக்டா நம்ம அந்த பொண்ணு வந்துடா, நவமி வந்துடுறா. வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து புகையை அடிச்சு விடுறா. கண்ணு மறைச்சிட்டு அவங்க 2 பேர் அதுக்குள்ள 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. கரெக்டா அவங்க மேல வெளியே போய் ஓடி போற இந்த சயின்டிஸ்ட் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. நீங்களாம் கிளீனா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட பிளானை வந்து சொல்றான் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பாஸ் இருக்காங்கல்ல, அவனோட ஃப்ரெண்டுங்களை வந்து என்கிட்ட சாவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள இருந்து சாவி வருது. ஓகே, ஓபன் பண்ணாலும் இவன் ஓபன் பண்ண போறான். இந்த சயின்டிஸ்ட் வந்து இவங்க கிட்ட சொல்ற அந்த 2 பேர்ட்டையும் இந்த சேஃப்டி கார்டு, அதாவது இந்த சூட்டை போட்டுட்டு போங்க, உள்ள 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல இந்த பாம்பை போய் அண்டர் கிரவுண்ட்ல அந்த ஆர்ஜான இடத்துல போய் நீங்க வச்சுட்டு உடனே வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்றான். இந்த சூட்டு போட்டு போனீங்கன்னா நீங்க பாதிக்க மாட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் பண்ணாலும் இந்த ஃபங்கஸ் வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கும், சீக்கிரம் பரவிடும். இன்னும் 16 நிமிஷம் போயிட்டு வச்சுட்டு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல நீங்க மேல உடனே ஓடி வந்துடணும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறான். கிரிஃபின் கதவை ஓப்பன் பண்ணோன்னா அந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெளியே வந்துடுறாங்க. என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அதுல ஒருத்தி பாருங்க வெடிச்சிடுறா. இந்த செக்யூரிட்டி 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர்ல ஒரு சூட் போட்டுட்டு பாம்பை வந்து வைக்கிறதுக்காக போறாங்க உள்ளார. இந்த சயின்டிஸ்ட் ராபர்ட் அங்க இருக்க எல்லா காரையும் வந்து பஞ்சர் பண்ணிட்டு இருக்காப்ல, ஏன்னா பாதிக்கப்பட்ட யாருமே வெளியே போயிடக்கூடாதுன்னு. ஃபங்கஸ் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ராபர்ட் சுற்றுவாப்ல, ராபர்ட்டும் திரும்ப வந்து பாதிக்கப்பட்டவங்க சுற்றுவாப்ல. உள்ள இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வைக்கிறதுக்கு கீழே போயிருவாங்க பேஸ்மெண்ட்டுக்கு. ஆக்சுவலா அந்த பாம்பு வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிதான் இருக்கும். இந்த ராபர்ட்டும் பாதிக்கப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா சுற்றுறாப்ல. சுற்றத்தோட கொஞ்ச நேரத்துல அவங்க எரிச்சு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளார போய் அந்த ஃபங்கஸ் வளர்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பை வச்சிடுறாங்க. இந்த ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிதான் இருக்கு. அவங்க எடுத்து வைக்க போறப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 6 நிமிஷம் தான் காட்டுது. அதனால திரும்ப அவங்க சீக்கிரம் வெளியே போகணும். வெளியே வரப்ப பாத்தீங்கன்னா சூட்டு போட்டு மேல ஏற முடியாதுல்ல, அதனால அதை கழட்டிட்டு ஏறுறாங்க மேல. அதே சமயம் இந்த வெடிச்சதுல இருந்து இந்த ஃபங்கஸ் பாத்தீங்கன்னா வேக வேகமா பரவுது. இவங்க 2 பேரும் அந்த சூட்டை கழட்டிட்டு நார்மல் இதுலயே வந்து மேல ஏறி வராங்க. கிரிஃபினும் அவனோட ஃப்ரெண்டு வெளியே போலான்னு பாக்குறாங்க. இன்ஃபெக்ட் ஆனதுனால ராபர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆனவெல்லாம் சுட்டுறான். ஆனா அந்த கிரிஃபின் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த ராபர்ட் கிட்ட பாத்தீங்கன்னா புல்லட் தீந்து போயிருது. கூட இருக்க ஃப்ரெண்டே இன்ஃபெக்ட் ஆயிருக்கான், அவனையும் சுட்டுறான் அவன். அப்புறம் கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா அந்த ராபர்ட் பக்கத்துல வரான். இது நீ போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா பாத்தீங்கன்னா அங்க அந்த ட்ரினி வந்துடுறா. வந்துட்டு ஒன்னால கிரிஃபினையும் அவ சுட்டுறா. ராபர்ட்டை ஹெல்ப் பண்ணி பொறுமையா அப்படியே அந்த காரு கூட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் மேல வர நேரத்துல அங்க ஒருத்தி போட்டு தள்ளிட்டு வெளியே கரெக்டா ஓடி வராங்க. அவங்க 2 பேரும் கிளீனா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. பொறுமையா அவங்களை எல்லாத்தையும் கார்ல ஏத்திக்கிறாங்க. இன்னும் அரை செகண்ட் தான் இருக்கு, பாம்பு வந்து பிளாஸ்ட் ஆயிருது. இவங்க அப்படியே நொடி பொழுதுல வந்து தப்பிச்சிடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எட்ஜ்ல வந்து தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் தான், ஆனா உயிர் பழைக்கிற அளவுக்கு தப்பிச்சிட்டாங்க. கடைசியில இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அந்த சீஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அத்தாரிட்டிஸ்ட் இருந்து செம்ம திட்டு விழுந்திருக்கு.
நம்ம ராபர்ட்ட பாக்குறதுக்கு அந்த ஹெல்ப் பண்ண அந்த மிலிட்டரி ஆபீசர் வந்து வராங்க. அந்த பொண்ணு இருக்காங்களா அவங்க வராங்க. அவங்க உள்ள என்ட்ரி தந்துட்டு, ஹாய், என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எபிகேல் இல்ல, என்னோட பேர் வந்து வேற ஈஷானி அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உங்களை பத்தின பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ண, தேங்க்யூ, எல்லாத்தையுமே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து அங்க காட்டுறாங்க. அவங்களோட 6 வயசு பொண்ணோட விளையாண்டுட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா எனக்கு ஏன் பெட் நேம் வந்து டீ கேக்னு வந்துச்சுன்னா, டீ கேக்னு ஒரு பேஸ்ட்ரி ஷாப்ல வந்து எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கடையில திருடுனதுனாலதான் என்னை டீ கேக்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோ அந்த படம் முடிஞ்சிருது. அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இப்படியே முடிச்சுட்டா இப்படி கடைசியில இன்ஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு மானை வந்து காட்டுறாங்க. நான் என்ன காமெடியான விஷயம் தெரியுமா சொன்னேன்? நம்ம வெக்னாவை பொழந்த கட்டின ஸ்டீவா வந்தவ இங்க ஒரு டீ பண்ணு கடையில திருடினதுனால ஜெயிலுக்கு போயிருப்பாப்ல. செம காமெடியில. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை.